ஜனப்பெருக்கம் எங்கள் கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் மெட்ராஸ் தான் வர்றாங்க. எது இருந்தாலும் பொழைச்சி கிராமத்திலே ஆள் இல்லை. ஊர்லேயே ஊருக்கு 10 பேர் வெளியில் இருக்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அத்தனை பேர் நடந்து போக முடியாமல் பைக் வாங்கிக்கிறாங்க. அதுதான் டிராஃபிக். இனிமேல் சரியாகுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆகாயத்தில் ரோடு போட்டால் தான் அது கூட சரியாகுமான்னு தெரியலை எனக்கு. இப்போ ஃப்ளைட்டே ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃப்ளைட் இறங்கிட்டு இருக்கு. எங்கே ரோடு போடுறது? வாகனங்களினால் இடங்களின்றி நெருக்கடிக்குள்ளாகுது. பெருகும் வாகனங்களினால் இடங்களின்றி நெருக்கடிக்குள்ளாகுது. பெருகும் வாகனங்களினால் இடங்களின்றி நெருக்கடிக்குள்ளாகுது. ஆளுக்கு ஒரு காரு என்றால் வழித்தடம் என்னாகும்? ஆளுக்கு ஒரு காரு என்றால் வழித்தடம் என்னாகும்? பயணிகள் பேருந்துக்கு தனியான வழி வேண்டும். பெருகும் வாகனங்களினால் இடங்களின்றி நெருக்கடிக்குள்ளாகுது. பெருகும் வாகனங்களினால் இடங்களின்றி நெருக்கடிக்குள்ளாகுது. சீரான சாலைகள் எல்லாம் பள்ளங்களாகி வேகத்தடைகளாகுது. சீரான சாலைகள் எல்லாம் பள்ளங்களாகி வேகத்தடைகளாகுது. நேரங்கள் ஏதுமின்றி நிறுவன வாகனங்கள் கார்கள் பைக்குகள் எல்லாம் சிகப்பு விளக்கை நோக்கும். பெருகும் வாகனங்களினால் இடங்களின்றி நெருக்கடிக்குள்ளாகுது. பெருகும் வாகனங்களினால் இடங்களின்றி நெருக்கடிக்குள்ளாகுது. சென்னை நகர சாலைகள்ல எந்த சிக்னல்ல நின்று எதிர் சிக்னல்ல நிக்கிறவங்கள பார்த்தாலும் போருக்கு கிளம்புற படையணி மாதிரி இருக்கும். சிக்னல் எப்போ பச்சையாகும் பறக்கலாம் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற வேகத்தை பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சிட்டிக்குள்ள எந்த இடத்துக்கு வேணாலும் தைரியமாக லேட்டாக போகலாம். லேட்டாக போயிட்டு டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை மறுத்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. அந்த அளவு சிட்டியோட டிராஃபிக் மோசமாயிட்டே இருக்கு. நம்ம சாலைகளில் பார்த்தீங்கன்னா 4 பேர் போக வேண்டிய காரில் ஒரே ஒருத்தர் ஏசியை போட்டு போவார். 2-3 டூ வீலர்ஸ் வந்து கீழே விழுந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில ஒரு 60-70 பேரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறதுக்கு மாநகர பேருந்து திணறிட்டு இருக்கும். இது எதுக்குமே ஈடு கொடுக்க முடியாம ஒரு சைக்கிள்காரர் தன்னுடைய உயிரை பணைய வச்சு இந்த சாலைகள்ல சைக்கிள் ஓட்டுவாரு. ஒரு ஓரமா இல்லாத நடப்பாதையை தேடி தேடி ஒரு 10-15 பேர் நடந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு சென்னையோட ஒரு டிபிக்கல் ரோடு. இப்படிதான் இருக்கும். பெருகும் வாகனங்களினால் இடங்கள் இன்றி நெருக்கடிக்குள்ளாகுது. பெருகும் வாகனங்களினால் இடங்கள் இன்றி நெருக்கடிக்குள்ளாகுது. ஒவ்வொரு நாளும் இந்த சாலைகள்ல நம்ம எல்லாருமே நம்ம இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே சென்னை நகர சாலைகள் யாருக்கு சொந்தம்? சென்னை நகர சாலைகள் மேல
யாருக்கு அதிக உரிமை இருக்குது? ரௌத்திரம் பழகு.